ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாதீங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களே. என்னாச்சுங்க? என்ன பண்ணாங்க? சாமி எடுத்து நாங்களும் குழந்தை பிள்ளை வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு இருந்தோம். என்ன இப்படி பண்ணி போட்டாங்களே. எத்தனை சாமி உடைச்சிருக்காங்க? அவங்க உடைச்ச முருகர், விநாயகர், அம்மா, அம்பாளு, சிவனு, சரிங்க, விநாயகர் எல்லாம் உடைச்சு. என்னது சாமியை நீங்க குழந்தை பிள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்த்தீங்களா? சாமி உங்களை வளர்க்குதா இல்ல நீங்க சாமியை வளர்க்குறீங்களாடா? சரி, மேட்ருக்கு வருவோம். முதல்ல போட்டு அந்த ஆள் அழுகிறது, இந்த கோயில் இடிக்கப்படுறது, அதுக்கப்புறம் இந்த ஹிந்து முன்னணியை சேர்ந்த சில சங்கிகள் வந்து சாலை மறியல் பண்ணது, கூட்டம் வந்து பொதுமக்கள், அதாவது ஹிந்து பொதுமக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காண்டி முருகா முருகான்னு கத்துன அந்த கோஷத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. எங்க நடந்தது, எந்த கோவில் இடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் ராக்கியாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோவில். இந்த கோவில் வந்து பழங்காலத்து கோவில், ரொம்ப வருஷமா இந்த கோவில் இருக்கு. இடிச்சிட்டாங்க, இது ஹிந்து விரோத ஆட்சி, இந்து கோயில்களை தொடர்ச்சியா இடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த ஆடு ஜாதி வெறி நாயனார் நாயந்திரன் அப்புறம் சில அல்லு சில்லு பூரா கதறிக்கிட்டு இருக்கே. ஆனா ஆக்சுவலா இவங்க சொல்ற மாதிரி இது பழங்காலத்து கோவில்லாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவசரமா ஒரு டென்ட்டை போட்டு கட்டியிருக்காங்க இந்த கோவில். அதுவும் எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும். 1.15 ஹெக்டேர், அதாவது அந்த கோவில் இருக்க இடத்தோட சேர்த்து இன்னும் நிறைய இடத்த தமிழ்நாடு அரசோட இடம் அது. அதை யாருக்கு எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அகதி முகாம்ல இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காண்டி அந்த இடத்தை ஒதுக்கியிருக்காங்க. இதுல இந்த ஆக்கிரமிப்பு கூட்டம் என்ன பண்ணிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கொட்டகையை போட்டு ஒரு சாமியை வச்சு ஒரு கோயில் கட்டுற மாதிரி கட்டிட்டு பக்கத்துல நிறைய சிலையை வச்சு இந்த மாதிரி கொட்டகையை போட்டுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணிருக்காங்க. இது எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே பண்ணி 2.8 ஏக்கர் நிலத்தை ஆட்டையை போட்டுருக்காங்க. சாரி, ஆட்டையை போட நினைச்சிருக்காங்க, இப்ப மண்டையில அடிச்சு புடிங்கிட்டாங்க. அதுக்கு தேப்ப ரோட்ல உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. சோ இதுதான் ஆக்சுவலா நடந்தது. இங்க உள்ள சில பேர் இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மார்ல அடிச்சுட்டு அழுகிறது, இவங்க சாலை மறியல் பண்றது, திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து அந்த சர்வே கல்லுல விலக்கேத்திக்கலாம் நீதிமன்றம் சொல்லிருச்சு. அது காண்டாய் தான் தமிழ்நாடு அரசு கோவிலை இடிக்குதுன்னு சொல்லி கேவலமான ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி பீதினி பயில. இதை பார்த்து இதை உணர்ச்சி வசப்படுறவங்க மேல தப்பு இல்லை. ஏன்னா அவங்க பிஆர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சங்கி பயில அநியாயமான ஒரு விஷயத்தை பிஆர் வேலை பண்ணி நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை எழுதி கொடுத்த ஒரு நிலத்தை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணி அட்டையை போட்டு வந்து இங்க நின்று முருகனோட சப்போர்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முருக பக்தர்களோட சப்போர்ட். வருவாய்த்துறை 2 ஜேசிபியை கொண்டாந்து அந்த பிளான்ல நாமத்தை போட்டு விட்டு போயிட்டாங்க.